ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையல்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க சப்பாத்தி பரிமாறுறப்ப அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நீங்க எப்படி இவ்வளோ குயிக்கா இவ்வளோ சாஃப்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதுவும் போக இந்த ரெசிபியை கண்டிப்பா சேனல்ல அப்லோட் பண்ண சொன்னாங்க. நான் அதுக்காக இந்த ரெசிபி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரேஷன்ல வாங்கின கோதுமை. அந்த கோதுமை மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்துறேன். இந்த கோதுமை மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இது ரேஷன்ல வாங்கின கோதுமை மாவை நான் மிஷின்ல கொடுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன். இது இன்னைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தயிர் சேர்க்கறதுனால சப்பாத்தி ரொம்ப ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், எவ்வளவு நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ எண்ணெயும் தயிரும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும், ட்ரை ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கு பாக்ஸ்ல கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரையும் எண்ணெயையும் நல்லா மாவு கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. பொதுவாக நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய கோதுமையில செய்யக்கூடிய கோதுமை மாவுல ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப இருக்கும். அதனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. கோதுமை ரேஷன்ல கொடுக்கறத நீங்க பயன்படுத்தினீங்கன்னு, பாக்கெட் மாவு பயன்படுத்துறீங்கன்னு தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு கட்டியா இருக்கணும் சப்பாத்தி பண்றதுக்கு. இப்ப இது லேசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவு மேல. அப்ப மாவு ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ரா ஃப்ளார் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது தூள் மாவு இருக்கும் இல்லையா, அதை லேசா இந்த மாதிரி மாவு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு லேசா இந்த மாதிரி பூசிருங்க. இதனால சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நல்லா 30 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா மிருதுவாயிரும், நம்ம சப்பாத்தி செய்யலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த மாதிரி மாவு தெளிச்சிட்டு நம்ம செய்யறப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்ப எப்படி உருட்டுறதுன்னு நான் சொல்றேன். ஒரு பால் மாதிரி சின்ன சைஸ் பால் எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா நீங்க அழுத்தி பிசைஞ்சிட்டு திருப்பி ஒரு தடவை கைகளை ரொம்ப ஒரு குழிவா வச்சுட்டு நீங்க உருட்டுறப்ப இந்த மாதிரி அழகான ஒரு பால் நமக்கு கிடைக்கும். அதாவது இப்ப பாருங்க, நான் வீடியோல காமிச்ச மாதிரி இது பிளாட்டா கையை வச்சுட்டு நீங்க உருட்டணும். அப்புறமா கொஞ்சம் உருண்டதுக்கு அப்புறமா கையை இந்த மாதிரி குழிவா வச்சுட்டு நீங்க உருட்டணும். இப்படி உருட்டுறப்ப மாவு நல்லா உங்களுக்கு அழகான ஒரு பால் ஷேப்ல கிடைக்கும். அப்ப சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்றப்ப அழகா ஒண்ணு போல வரும். இந்த மாதிரி நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கையை பிளாட்டா வச்சுட்டு நீங்க உருட்டணும். நல்லா ஓரளவு பால் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கையை நல்லா குழிவா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா பால் ஆயிடுச்சு. கையை நான் அப்படியே குழிவா வச்சிருக்கிறேன். வச்சுட்டு நம்ம உருட்டுறப்ப இந்த மாதிரி அழகா பால் ஆயிரும். இன்னைக்கு எனக்கு 8 சப்பாத்தி போதும். என் ஹஸ்பண்ட் நைட் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான். அதனால நான் 8 சப்பாத்தி வரைக்கும் மட்டும்தான் செய்ய போறேன். இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பூரி கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில நீங்க நல்லா இந்த மாதிரி ரா ஃப்ளார் தூவிக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால மாவு நல்லா ஒட்டாம வரும். ஒரு மாவு உருண்டையை எடுத்து வச்சுட்டு லேசா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு மாவு எல்லாத்தையும் நம்ம அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, தேய்ச்சிருங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களால ஷேப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரவுண்டா நீங்க உருட்டிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சப்பாத்தி உருட்டிட்டோம். இப்படி 2 கைகளையும் மாறி மாறி போடுறப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த ரா ஃப்ளார் எல்லாமே அப்படியே உதிர்ந்துரும். இப்ப இதை நம்ம கல்ல போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நான் செஞ்சுக்கிட்டேன்.
இப்போ வந்து சப்பாத்திக்கும் தோசைக்கும் நம்ம தனித்தனி கல்லை தான் பயன்படுத்தணும். அப்பதான் வந்து ஈஸியா எலும்பி வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டையில வந்து நல்லா ஒரு துணியை வந்து சுத்தி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எண்ணெய் தடவுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுல லேசா வந்து அப்படியே எண்ணெய் தடவியாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுருவோம். சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே அந்த கல்லை வந்து நீங்க நல்லா எப்பயுமே வந்து சுத்தம் பண்ணிடணும். லேசா வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. அந்த மாதிரி கல்லை சுத்தம் பண்ணிட்டு நம்ம போடுறப்ப சப்பாத்தி வந்து நல்லா கருகாம நம்மளுக்கு நம்ம சாஃப்டா வந்து கிடைக்கும். லேசா பபிள்ஸ் வந்தோடனே திருப்பி போட்டுருங்க. ஒரு 2 டைம் தான் நம்ம திருப்பி போடணும். அதுக்கு மேல வந்து நம்ம கல்ல வச்சிருக்க கூடாது. உடனே போட்டுட்டு அப்படி டக்குன்னு எடுத்துடணும். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். கல்லுலேயே ரொம்ப நேரம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆயிரும். இப்ப பாத்தீங்களா லேசா பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்த உடனேயும் லேசா அந்த மாதிரி அமைக்கி விடுங்க. இப்ப நம்ம அப்படியே டக்குன்னு வந்து மாத்திட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்றப்ப வந்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப நேரமும் அப்படியே மிருதுவா இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கும் இது வந்து பிரேக் டைம்ல சாப்பிட்றதுக்கு கொடுத்து விட முடியும். இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். சாஃப்டான சப்பாத்தி பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதே மாதிரி சாஃப்டா இருக்கும் நம்ம மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும். எங்கேயாவது பிக்னிக் போறப்பையும் நம்ம இதை கண்டிப்பா பேக் பண்ணி கொண்டு போக முடியும். சாஃப்டா இருக்கும். இப்போ பாருங்க நான் அமைக்கி காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வீடியோல சொன்ன இதே மெத்தட்ல வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.